உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, உங்கள் லெக்கோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே செக் பண்ணலாம். 2 விதமான டெஸ்ட் இருக்குது. முதல் டெஸ்ட்டு, உங்கள் அஃபெக்டட் லெக்கோட ஃபுட்டு ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண மாதிரியே வச்சுட்டு லெக்கை அவுட்வர்ட் இன்வர்டா மூவ் பண்ணி பாருங்கள். செகண்ட் டெஸ்ட்டு, லெக் இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் ஹேண்ட் சப்போர்ட்டில் உங்கள் லெக்கை அவுட்வர்ட் இன்வர்டா மூவ் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டோட நோக்கமே உங்களால் கால் மேலே கால் தூக்கி போட முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி கால் மேலே கால் தூக்கி போட முடியுதுன்னா உங்களுடைய அப்டமன் மசில் அண்ட் ஹிப் மசில் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ சில பேரால் 2வது டெஸ்ட்டை பண்ண முடியாது, சில பேரால் முதல் டெஸ்ட்டே பண்ண முடியாது. அவங்களால கால் மேலே கால் தூக்கி போடணுங்கிற கோல் ரொம்ப சேலஞ்சான ஒன்றா இருக்கும். ஸோ இந்த கோலை நாம் சில எக்ஸசைஸ் மூலியமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க. பால் மேலே உங்களோட அஃபெக்டட் லெக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள் வித் பால் ரோலிங் சப்போர்ட்டோட. லெக் மூவ் பண்ணும்போது உங்களுடைய டாஸ்க்கு இந்த பால் உங்கள் லெக்லேருந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. 2வது எக்ஸசைஸ், இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அஃபெக்டட் லெக்கை இது மேலே வச்சுட்டு தென் ஆப்போசிட் சைடில் வைக்கணும் இந்த மாதிரி. 3rd எக்ஸசைஸ், சேம் ஆக்டிவிட்டி. நீங்கள் லெக்கை ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி வெளிப்பக்கமாக வச்சுட்டு மறுபடியும் உள்பக்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லெக் கண்ட்ரோல் நல்லாவே கிடைக்கும். ஸோ 4th எக்ஸசைஸ், உங்கள் நார்மல் லெக்குக்கு கிராஸாக இந்த அஃபெக்டட் லெக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் லெக் ஃபங்க்ஷனை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணுங்கள். கால் மேலே கால் போட்டு உட்காரணுங்கிற கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஐம் இண்டிபெண்டன்ட் சொல்லுங்கள்.